இந்த வீடியோவில் ரேஷன் கார்டுலேருந்து எப்படி பேரை நீக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் tnpds.com சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே குடும்ப உறுப்பினர் நீக்கன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பரு அந்த ரேஷன் கார்டில் என்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா அதுக்கு ஒரு ஓடிபி போகும், அதை நம்ம இங்கே கொடுக்கணும். அந்த மொபைல் நம்பரை கொடுத்த பிறகு அது கீழே கேப்சா குறியீடு இருக்கும். அந்த குறியீடை கரெக்டாக பார்த்து அதில் டைப் பண்ணுங்கள். அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு இப்போ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓடிபி வரும் உங்கள் மொபைலுக்கு. அந்த ஓடிபி நம்பரை எடுத்து இந்த இடத்துல கொடுங்க. இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இப்போ உங்கள் ரேஷன் கார்டில் யார் நேம்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். நீங்கள் யார் நேமை ரிமூவ் பண்ணுமோ அவங்க நேமை செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு கீழே ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ரீசனுக்காக நீங்கள் அந்த பேரை ரிமூவ் பண்ணுறீங்கிறத இங்கே காட்டும். உங்களுக்கு அதில் உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். இறப்பு சான்றிதழ், அப்புறம் திருமண சான்றிதழ், அப்புறம் தத்தெடுப்பு சான்றிதழ். இதில் நீங்கள் என்ன ரீசனுக்காக ரிமூவ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் கொடுக்கணும். இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா திருமண சான்றிதழ்னால் இப்போ உங்களுக்கு திருமண சான்றிதழ் இங்கே அப்லோட் பண்ணணும். நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது ப்ரௌஸ்ன்னு அதை கிளிக் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்டு செலக்ட் பண்ணி பதிவேற்றுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆன பிறகு ரீசன் கேட்கும். அது வந்துட்டு நீங்கள் திருமண சான்றிதழ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்புறம் நியூ ரேஷன் கார்டுன்னு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இல்லை நியூ ரேஷன் கார்டுன்னு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பதிவேற்று அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் கீழே. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறிப்பு என்னன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இந்த நம்பரை வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் செக் பண்ணிக்கலாம் ரிமூவ் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத. இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. இதை எப்படி செக் பண்ணுறதுன்னா இதுக்கு ஹோம் பேஜ் போயிட்டு முன்னாடி உள்ள ஹோம் பேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரைட் சைடு அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் அந்த உங்கள் நம்பரை கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஸ்டேட்டஸ் எதில் இருக்குதுன்னு காமிக்கும். இதை நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம பார்மிகிலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.